الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في مكتب التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் யாரையெல்லாம் பொருந்தி கொண்டானோ, யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினானோ, யாருடைய ஈமான்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கின்றானோ அந்த மாபெரும் பாக்கியமற்ற மக்கள் உள்ளவராக நம்மையும் நமது பெற்றோர்களையும் மூமின்கள் அனைவரையும் ஆக்கியருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் ஒரு பதற்றமான சூழ்நிலையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பதற்றம் என்றால் அரசியலோ அல்லது பொருளாதார பதற்றமோ அல்லாமல் ஈமானை பாதுகாப்பதில மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களில் அதிகமான மக்கள் ஈமானை பற்றி அறியாமலும் ஈமானை பாதுகாக்க போராடாமலும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற எந்த விதமான இலக்கும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம் இது. ஈமானாலே ஒன்றும் அது அவங்களோட சப்ஜெக்ட்ல இல்லாத ஒரு பொருளா இருக்கு. இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை ஈமான் உள்ளவரை பற்றி சொல்லும் பொழுது இன்னமல் மூமினல் லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் வஸாதத்துஹும் ஈமானம் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானம் அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன். உண்மையான மூமின்கள் யாரென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக உண்மையான மூமின்களை விளக்குகின்றார். அல்லாஹ்வின் திருநாமம் அவர்களுக்கு கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் அச்சத்தால் நடுநடுங்கும். மேலும் அவர்கள் முன்னால் அல்லாஹ்வினுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். மேலும் அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீதே முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அது எப்படி, என்ன அடையாளம், நமக்கு இது நிகழ்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் இதோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த துனியாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பெருமுயற்சி எடுக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். அந்த மக்களோடு மக்களாக முஸ்லீம்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த துனியாவில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை நீக்குவதற்கு அதிகபட்சமாக யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும், எப்படியெல்லாம் அதை போக வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கின்றார்கள். ஆனால் ஈமானுடைய விஷயத்துல அவர்கள் கண்மூடி கொண்டு உறங்குகிறார்கள். ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிகமா பள்ளிகள் இன்னைக்கு என்ன சூரா சஜிதா ஓதிருப்பாங்க. சஜிதா சூரா ஓதி முதல் அத்தியாயத்துல சஜிதாவில் எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு நம்ம செய்திருப்போம். எல்லா பள்ளிகளையும் நடப்பது சுன்னாவில் உள்ளது. அந்த வசனத்தை கவனிங்க.
இன்னமா யுக்மினூன பி ஆயாத்தில் லதீன இதா துக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதோ வஸப்ஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். இந்த வசனம் போதப்பட்ட உடனே தான் எல்லாரும் என்ன செய்வோம், ருக்குவே இல்லாம நேரடியாக சையா போயிட்டு மீண்டும் நேரடியாக எழுந்து அந்த அடுத்த வசனத்திலிருந்து தொடங்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அப்படி என்ன இந்த வசனம் என்று சொன்னால், இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினார், நமது வசனங்களின் மேல் நம்பிக்கை கொண்டோர் யாரென்றால் அவர்கள் அவற்றின் மூலம் நினைவூட்டப்பட்டால் அவர்கள், அதாவது ஹர்ரு அப்படின்னு சொன்ன முகம் குப்புற விழுந்து, அதாவது சாஷ்டாங்கமா விழுந்து சஜ்ஜால விழுந்துருவாங்க. அதை கேட்டா இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள். மேலும் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். பெருமை அடித்தல் என்பது அல்லாஹ் நிறைய இடத்தில் சொல்றான், யார் அல்லாஹ்வை ஏற்கவில்லையோ, அல்லாஹ்வுக்கு யார் சஜ்ஜா செய்யவில்லையோ அவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்கள். இன்னொரு இடத்துல சொல்லுதான், அல்லாஹ்வின் கட்டளைக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், சஜ்ஜாவில் அல்லாஹ் பற்றி நினைவூட்டப்பட்டால் விழ வேண்டும். அதுதான் பெருமை அடிக்கப்படாதவர்களுடைய அந்த பட்டியலில் நமது பெயரை கொண்டு சேர்க்கும். இல்லை என்றால் பெருமை அடிப்பவர்களுடைய பட்டியலில் வந்துட்டா என்ன நஷ்டம்? எங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் குறைஞ்சிருமா, வேற லாபம் குறைஞ்சிருமா, கல்லா நிரம்பாதா? அதெல்லாம் இல்லை. நரக நெருப்பு தீண்டும், நரக நெருப்பு தீண்டும். இந்த உலகத்துல எதை இழந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடலாம். மறுமையில் எதையுமே நம்மால் கொண்டு வர முடியாது. மறுமையில எதையுமே நம்மால் கொண்டு வர முடியாது. எதை செய்துவிட்டு இந்த பூமியில முடித்து விட்டோமோ அதற்கான கூலியை பெறுகின்ற இடம்தான் வறுமையா இருக்குமே ஒழிய அங்கு போய் நாம் எதையும் செய்துவிட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான இடங்களில இதை பற்றிய நினைவுறுத்தலை கூறுகின்றான். ஆகையால இவ்வாறு அல்லாஹ்வை நினைவூட்டப்பட்டு சஜ்ஜாவுல தலகுப்புற விழுந்து அல்லாஹ்வை அஞ்சுறாங்களே, அவங்க நிலையை அல்லாஹ் மேலும் பல வசனங்கள் சொல்றான். அல்லதீன இக்குமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுக்கு அஞ்சுறவங்க எப்படி வழிகாட்டுவாங்கன்னு சொன்னா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். தொழுவார்கள் சொல்லல, தொழுகை நிலைநிறுத்துவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எதை வழங்கினானோ அதில் நல்வழியில் செலவு செய்வார்கள். இது என்னுடைய பொருளாதாரம் அல்ல, என்னுடைய ரப்பு தந்தது, அவனுடைய திருப்பொருத்தத்திற்காக செலவு செய்கின்றேன் என்று அவர்கள் செலவு செய்வார்கள். அப்படி செலவுகள் செய்தும் அல்லாஹை வணங்கியும் அல்லாஹ்வுடைய அடியார் என்பதை அவர்கள் நிரூபணம் செய்வதற்காக பெரும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். உலாயிக்க ஹுமுல் மூமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான மூமின்கள். பெருமலாம் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் இதயம் நடுநடுங்க வேண்டும். அல்லாஹ்வின் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வுக்கு முன்னாலே அவங்க செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும். இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் யாரு? உலாயிக்க ஹுமுல் மூமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான பூமியர்கள். அப்படி அவங்களுக்கு என்ன இருக்கு? லஹும் தரஜாத்தும் இந்த ரப்பியும் மக்ஃபிரத்தும் ரிஸ்கும் கரீம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல உயர் பதவிகளும் கண்ணியமான உணவும் பெரும் மன்னிப்பும் இருக்கிறது. அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு சூனத்திலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றார். இன்ன வாதல்லாஹுல் ஹக்கா, அல்லாஹ் உண்மையை கொண்டே வாக்களிப்பான். அல்லாஹ் வாக்களித்தால் அதில் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை என்று நம்பினால் அவர் மூமீன், நம்ப மறுத்தால் அவர் மூமீனுடைய பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்டு விடுவார். இதுதான் விஷயம். அப்ப நாம எப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மானுடைய கருத்தாக எடுத்து பார்க்கிறோம். இன்னைக்கு நாம இந்த உலக விஷயங்கள் பேசும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு டீ குடிச்சிட்டு காலியார பேசிக்கிட்டே இருக்கும், இன்னொரு டீ சொல்லுவோம். ஏன்னா அந்த பேச்சு இடையில விட முடியாது. அவ்வளவு சொர்க்கத்தினுடைய வாசல்களை டப்பு டப்புன்னு திறக்கக்கூடிய பேச்சு. நம்ம அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். டீ குடிச்சிட்டு பேசுறது என்ன பேசுறோம்? இந்த உலகத்தை பத்தி தான் பேசுவோம். யார் அந்த சபையில் இல்லையா அவங்கள பத்தி தான் பேசுவோம்.
யார நமக்கு வேண்டாம் வரப்பா இருக்குமோ அவங்கள பத்தி தான் பேசுவோம். அல்லாஹ்வை ரசூலை நிறைவேறக்கூடிய சபை என்பது மிகவும் குறைவாக இருக்கும். அல்லது இல்லை என்றால் நோ அல்லது நோ என்பது போல ஒன்று குறைவாக இருக்கும், இல்லை என்றால் இல்லை என்ற சூழ்நிலை தான் இருக்கும். ஆகையால் மூமின்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சஜ்தா என்ற அந்த பண்பு. நீ பள்ளிவாசலுக்கு அரபில என்ன சொல்றோம்? மஸ்ஜிதுங்க இல்லையா? அந்த மஸ்ஜிதுங்க வார்த்தை சஜிதாவில் இருந்து வந்த மூல வார்த்தையில வந்ததுதான் மஸ்ஜித். மஸ்ஜித் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு சிறை வணக்கம், தலை வணக்கம் செய்யக்கூடிய இடம் என்று பொருள். அதான் மஸ்ஜித். தொழுகிறோம் சும்மா சொல்றோம், அதுக்கு நேரடி பொருள் அது அல்ல. அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யக்கூடிய இடம் தான் மஸ்ஜித். ஆகையால அதை நம்ம என்ன செய்யணும்? வச்சுக்கிடணும். அதோடு மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி அல்லாஹ் தூதரே, இப்போ நாங்க உங்களை நினைச்சா பாக்குறோம், கூடவே இருக்கிறோம், மறுமையில உங்க கூட இருக்க நாங்க என்ன செய்யறோம்? அவங்களுடைய திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், ஃபியூச்சர் பிளான் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். அவங்களுடைய ஃபியூச்சர் என்பது மறுமை. நம்மளுடைய ஃபியூச்சர் என்பது எனது கபர்ஸ்தான் கூட கிடையாது, மையவாடி கூட கிடையாது. வரக்கூடிய வருஷத்துல மிகப்பெரிய பொருளாதாரமோ செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃபியூச்சர், அதாவது லைஃப் செட்டில் அடிப்போம்ல, அது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபியூச்சர்னு என்னதுதான் கபருக்கு அந்த பக்கம் தான். அதனால கபரை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு இந்த கபர் நன்றாக அமைந்து விட்டதோ அதை அடுத்து வரக்கூடியது எல்லாமே இதை விட இலகுவாக இருக்கும். யாருக்கு இந்த கபர் கடினமாகி விட்டதோ அவருக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் இதை விட கடினமாக ஆகிக்கொண்டே இருக்கும், அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் எச்சரித்தார்கள். அப்ப அந்த நபித்தோழர் கேட்டாரு, மறுமையில நாங்க உங்க கூட இருக்கணும், என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தை சொன்னாங்க, சஜிதாவை அதிகப்படுத்திக்கொள். அந்த இடத்துல சஜாவுக்கு என்ன அர்த்தம்னா தொழுகையில் அதிகமாக ஈடுபடுன்னு அர்த்தம். உபரி வணக்கங்கள், அதிகமான வணக்கங்கள், அதிகமான வணக்கங்கள் மூலம் சஜா செய்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்து மறுமை நாளிலே அல்லாஹ்வின் தூதர் இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸோட நபிமார்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகள் இருக்கக்கூடிய அந்த உயர்தர சொர்க்கத்திலே நாமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த பெருமக்களுக்கு இருந்தது. இன்று நமக்கு அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை. வாழ்க்கையில நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதை பத்தி பேசினாலும் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் நாளைக்கு கேள்வி வைப்பான், மர்மம்னு சொல்லி எடுத்துட்டாலே நெளிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட். குழந்தைகளுக்கு விருப்பமான பேசணும் செய்யும், கண்ணை விரிச்சு கேட்கும். அதுகளுக்கு புரியாத சப்ஜெக்ட் பேசினா என்ன செய்யும்? எழுதிரிச்சு ஓடிடும், இல்லைன்னா என்ன செய்யும்? சொன்னோடி கேட்காது. அது மாதிரிதான் நிறைய பெரிய மக்கள் எல்லாம் சிறு குழந்தைகள் போல மரபு விஷயத்துல அல்லாஹ்வை நினைவு கூறினால், அல்லாஹை பற்றி எச்சரித்தால், அல்லாஹ் வசனங்களை பேசினால், இந்த ஆள் ஏன்டா இப்ப இதை பேசுறான், பேசுறதுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் புறையோடி போய புண்ணாக இருக்கிறது. அதாவது சாதாரண பொண்ணுன்னா ஆறிடும், இது புறையோடிய பொண்ணு, லேசில் ஆறாது, தேவைப்பட்ட கைய கால வெட்ட வேண்டி தரும். அது போல புறையோடிய புண்ணாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை பேசினாலே அல்லாஹ் சொல்லுதான், இதா துக்கிருப்பி ஆயாது வஜிலத் குழுப்பும், அல்லாஹ் பற்றி நினைவுறப்பட்டான் இதை கிடுகிடுக்கும். நம்ம மக்கள்கிட்ட அல்லாஹ் பற்றி பேசினா அவன் இதை கெடுக்கிடு, உடம்பெல்லாம் கெடுகிடுக்கு, ஏஞ்சி போடணும்னு நிற்காங்க. காரணம் என்ன? நாம் அந்த சூழலிலே வார்க்கப்படவில்லை, வளர்க்கப்படவில்லை. இஸ்லாமிய அந்த அடிப்படை நமக்கு இன்னும் சேரவில்லை. அதுதான் ஒரு வயதுக்குரிய விஷயம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, நீங்க அதுக்கு பெரிய உதாரணம் பாருங்க. நீங்க எல்லா கட்சியிலையும் போஸ்ட் அடிக்கிறாங்க, மாற்று மத சகோதரர்கள் போஸ்ட் அடிப்பாங்க. என்ன அடிப்பாங்க தெரியுமா? வாழ்த்த வயதில்லை ஆகையால் வணங்குகின்றோம். இதுல அப்பாஸ், இப்ராஹிம், ஜாகிரும் கும்பிட்டு நிற்காரு. வாழ்த்த வயதிலே மூதேவி, நீ வாழ்த்து கூட வாழ்த்துவதற்கே தகுதி கிடையாடா. இஸ்லாத்துல வாழ்த்துதலும் போய், மனிதனை வணங்கும் போதும் போய். இஸ்லாத்துல வாழ்த்துதல் என்பது துவா. யாரா நம்ம பொதுமாப்பிளை போய் நீ வாழ்க்கை வாழ்த்துவோமா? பாரக்கெல்லாம் அவனுக்கு பாரக்க அடைக்க சொல்லுவோமா? என்ன சொல்றோம் அந்த இடத்துல? வாழ்த்துதல் என்பது இஸ்லாத்துல என்னது? பிரார்த்தனை தான். நீ ஆனால் வாழ்த்தாத, அந்த பொய்க்குள்ள போவாத. உனக்கு தகுதி இல்லையா? அல்லது வாழ்த்துவதற்கும் தலைவனுக்கு தகுதி இல்லையா? வணங்காதடா, வணங்கி இஸ்லாத்தை விட்டு வெளியில போவாத. நீ முஸ்லீம் நிலைமை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலர் போஸ்ட் ரோட்ல போ, கையெழுத்து வச்சுக்கிட்டு. அவ்வளவு கீழே பார்த்தா யாருன்னா அப்பாஸ், அவர் இவர் எல்லாம் நம்ம பிள்ளைகளா இருக்காங்க. இஸ்லாம் இல்ல, இஸ்லாம் இல்ல. இந்த உலகத்து ஆராய்ச்சிற்காக, இந்த உலக மாயத்திற்காக அந்த மோகத்தில் செய்தாங்க விழுந்து, நாங்கள் நல்ல ஒரு முஸ்லீம் இல்லை என்பதை பிரகடனப்படுத்திக் கொள்கின்றோம். நாங்கள் உங்களை போலதான். அல்லாஹ் சொன்னா லக்கும் தீனுக்கு வலியுதீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு
எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அல்லாஹ் சொல்ல இவங்க சொன்னாங்க, இல்ல ஓ மார்க்கும் என் மார்க்கும் ஒண்ணுதான்ப்பா என்று பிரபலப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். நீங்க போஸ்டர்கள்லாம் அதுதான் விளக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா, ரோட்ல பிரயாணிக்க முடியல, ரோட்ல வந்து கடந்து போக முடியல. அவ்வளவு போஸ்டர்கள் நம்ம சகோதரர்கள் மகா கேவலமான முறையில செய்யறாங்க. அந்த ஸ்டில்ஸ் எடுத்து போட்டு கீழே வாசகங்களை அமைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய எதிர்காலமே உன் தலைவனுக்கு எதிர்காலம் தெரியாதா? உன் தலைவனுக்கு எதிர்காலம் தெரியாது. படைச்ச ரப்புடையில இருக்கு எங்களுடைய எதிர்காலமே, தமிழ்நாட்டின் எதிர்காலமே அப்படின்னா என்ன என்ன கொடுமையை சொல்ல. அப்ப வரம்பு மீறி புகழ்ந்து மக்கள் வழிகேட்டில் சென்றிருக்கக்கூடிய இந்த ஜாகிலியத்து காலத்துலதான் நாம இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் தூதருக்கு குர்ஆன் வசனம் இறங்குறதுக்கு முன்னால அந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சோ, அவங்கள்ட்ட இல்ல கரண்ட் இல்ல, லைட் இல்ல, பெரிய பில்டிங் இல்ல, இருண்ட சமுதாயம் இருட்டாவே இருந்துச்சு. இப்ப வெளிச்சமான லைட்டை போட்டு இஸ்லாம் இல்லாமல் மீண்டும் இந்த சமுதாயம் அறியாமை என்னும் இருளில்தான் மூழ்கி கிடக்கிறது. வீட்டுல வந்து நிறைய எல்இடி பல்பு இருக்கும், உள்ளத்துல வெளிச்சம் இல்ல, குஃப்ரு நிறைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையை நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதும் நம்ம ஒவ்வொரு மீது கடமையாக இருக்கு. நமக்கு சரியா நம்ம விளைஞ்சுக்கிற வேணும். அதோடு மட்டும் இல்லாம அல்லாஹ்வோட தூதர் ஒரு சஹாபி சொன்னார், நான் ரோமுக்கு எல்லாம் போயிருந்தேன், மன்னர் கேசர்ல தான் அங்க பெரிய அளவுல இருக்காரு, அவரை மக்கள் எல்லாம் என்ன செய்யாங்க தெரியுமா, சஜிதாவில் விழுந்து வணங்குகிறார்கள். எங்களுக்கும் ஆசையா இருக்கு உங்களுக்கு சஜா செய்யணும்னு, சஜா செய்யலாமா என்று கேட்கும்போது அல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, இஸ்லாத்தில் மனிதனை மனிதன் வணங்குவதற்கு என்னல்ல அனுமதி இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் நான் ஒரு மனைவி கணவனுக்குத்தான் சஜா சொல்லியிருப்பேன், ஆனால் அப்படி எதுவும் இல்லை. ஆகையால் மனிதன் வணங்குவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க நம்ம பார்த்தோம் சமீபத்தில் அரசியல் நேரத்துல என்னென்ன வேஷமெல்லாம் கேட்டாங்க. நல்ல மக்கள், நல்ல அவங்கள வந்து அடிப்படை பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள், சூழ்நிலை அவங்க கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல சாக்கடையால போட குதிச்சுட்டு கடை சாக்கடையை குடிச்சு சாக்கடையோட புழுக்களை திங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அவங்களுக்கு. சாக்கடையோடு சாக்கடையாக மாறிவிட்டு இந்த சாக்கடை அந்த சாக்கடை எப்படி சுத்தம் செய்யும்? செய்யாது. நாம சுத்தமா இருந்தா தான் சாக்கடை சுத்தம் செய்ய முடியும். நாமே சாக்கடை ஆகிவிட்டால் சாக்கடை சுத்தம் செய்ய முடியாது, இனம் சேர்ந்து விடும். அப்படித்தான் முஸ்லிம்கள், அரசியலுக்குள் நுழையக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்பது மிக அற்புதமான ஒரு மார்க்கம். அல்லாஹ் அதை நமக்கு தந்திருக்கிறான். இன்றைய கால சூழ்நிலை நம்மை வந்து இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுகின்றது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய இலக்கு மறுமை இல்லை, இது ஒண்ணுதான் பிரச்சனை. நம்முடைய இலக்கு மறுமை இல்லை, இம்மையாக இருக்கிறது. ஆகையால் யார் இந்த இம்மைக்காக வாழ்வார்களோ அவர்கள் அல்லாஹ் மறுமையிலே கடுமையான வேதனையிலும் வேதனை செய்வார். அவர்களுக்காகத்தான் நரக நெருப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான இடங்கள்ல கூறுகின்றான். ஆகையால் அன்புக்குரியவர்களே, வரும் காலங்களில நமது குழந்தைகளை ஈமானோடு வளர்ப்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். பொருளாதார பிரச்சனை இல்லை, ஆடை பிரச்சனை, நமக்கு உண்மை பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அல்லாஹ் செஞ்சுட்டான், விரித்து விட்டுட்டான் வாசல்களை. எல்லோரும் வசதியா இருக்கிறார்கள், பிச்சை எடுக்கவங்களே வசதியா இருக்கிறாங்கன்னு பாத்துக்கிடுங்களேன். பிச்சை எடுக்கவங்கள உழைத்து வாழக்கூடிய நம்ம ஒரு வசதியா இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பையன் இறந்து போனோன்னா அந்த பைக் செதறி கிடக்கு. அந்த பைக்கினுடைய விலை 2.5 லட்சம் ரூபா. அது யாருன்னு பார்த்தா அவன் அம்மா வந்து அழுவுதா. அவ யார் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி வீடாக பிச்சை எடுக்கக்கூடிய பெண்மணி. இங்க யார்கிட்ட 2.5 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கு எனக்கு தெரியல, என்கிட்ட இல்ல. அப்ப யார் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கா? பிச்சை எடுக்கவங்க உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. பொருளாதார பிரச்சனை இல்ல, நல்ல வேலை ஆகித்தான் சொல்ல வரேன். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஈமானோடு வாழ்வதுதான் பிரச்சனை. இதை விளங்கி கொள்ளணும். ஈமானோடு வாழ்வது மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப ஈமானை பாதுகாக்க ஒவ்வொரு நாளும் நாம் போராட வேண்டும். அப்ப ஈமானை பற்றி நமக்கு வேணும் அப்படின்னு இருக்கணும், ஈமானோட தான் வாழணும்.